ஹாய் கைஸ், ஏற்கனவே நம்ம பார்த்த மேப் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? மேப் மீன்ஸ் பிளேசஸ் இன் வேர்ல்டு அவுட்லைனில் இருக்க ஹிஸ்ட்ரி மேப். இதை கண்டினியூஷன் பார்ப்போமா? இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்ப்போம். யூஎஸ்எஸ்ஆர்னால் என்னது? ரஷ்யா அப்படின்னு அர்த்தம். இப்போ ரஷ்யா மார்க் பண்ணலாமா? யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா எங்கே மார்க் பண்ணோம்? நல்ல சென்ட்ரல் பிளேஸ் பார்த்துக்குங்க. சென்ட்ரல் பிளேஸில் தான் மார்க் பண்ணுறோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு சைனா பார்ப்போம். யூஎஸ்எஸ்ஆர் கீழே சைனா, இதுதான் சைனா. இந்தியா பக்கத்தில் சைனா. ஓகே, ஓசன்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்தியன் ஓசன். இங்கே என்ன பார்த்தோம்? சதர்ன் ஓசன், அண்டார்டிக், ஆர்டிக் ஓசன், பசிபிக். போத் சைட்ஸும் என்ன சொன்னோம்? பசிபிக் பார்த்தோம் இல்லையா? இந்த பசிபிக்கில் வந்து நார்த் பசிபிக், சவுத் பசிபிக். நார்த் வந்து இங்கே சான் ஃப்ரான்சிஸ்கோ பக்கத்தில், இங்கே தட் மீன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு அப்போசிட் சைடு. சவுத் பசிபிக் பாருங்கள், பிரேசிலுக்கு பக்கத்தில். ஓகே, இப்போ அட்லாண்டிக் என்ன பண்ணோம்? சென்ட்ரலில் இங்கே மார்க் பண்ணோம்ல, நார்த் அட்லாண்டிக், சவுத் அட்லாண்டிக். இங்கே என்ன சொன்னோம்? ஏற்கனவே கனடா மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ என்னென்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், இதுவரையும் தான் நமக்கு கனடா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவரையும் தான் கனடா. இது என்னென்னா யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ். நார்த் அட்லாண்டிக், சவுத் அட்லாண்டிக். இந்த ரெண்டு சைடு என்ன பார்த்தோம்? பசிபிக் பார்த்தோம் இல்லையா? இங்கே இந்தியன் ஓசன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா கீழே இந்தியன் ஓசன். லாஸ்ட் மேப்லேயே பார்த்துட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து கனடா இங்கே மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? கனடாவுக்கு நார்த் சைடும் சவுத் சைடும் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த இடத்துல தான் என்ன பண்ணோம்? சான் ஃப்ரான்சிஸ்கோ. இங்கே பக்கத்தில் என்ன பண்ணோம்? ஹவாய் ஐலாண்ட். இங்கே என்னது? நார்த் பசிபிக், சவுத் பசிபிக், நார்த் அட்லாண்டிக், சவுத் அட்லாண்டிக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் ஆப்ரிக்காவுக்கும் நடுவில் நார்த் அட்லாண்டிக், பிரேசிலுக்கும் ஆப்ரிக்காவுக்கும் பிட்வீனில் சவுத் அட்லாண்டிக். போஸ்னியா செர்பியா பார்த்தோமா? இதுதான் போஸ்னியா, இது செர்பியா பார்த்தோமா? இந்த ஸ்வான் மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்ல, இந்த ஸ்வானை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. இன்னொரு பிளேஸ் நம்ம ஈஸியாக பண்ணலாம். போஸ்னியா செர்பியா, இதுக்கு அடுத்து இன்னொரு பிளேஸு இந்த ஸ்வான்கிட்ட வரும். இந்த ஸ்வான் பக்கத்தில் ஒரு பிளேஸ் வரும், அது என்னன்னு நான் சொல்கிறேன். ரொமேனியா, பல்கேரியா. ஸ்வானை ஒட்டியே பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பார்த்தோம்? சொல்லுங்கள் பார்ப்போம். போஸ்னியா செர்பியா. இதை ஒட்டியே என்னது? ரொமேனியா, பல்கேரியா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொமேனியா, பல்கேரியா. இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் தான் அதெல்லாம். ஓகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ், இதுவும் யுனைடெட் ஸ்டேட்ஸு. சான் ஃப்ரான்சிஸ்கோ, ஹவாய் ஐலாண்ட், நார்த் அட்லாண்டிக், சவுத் அட்லாண்டிக், ரொமேனியா, பல்கேரியா. போஸ்னியா செர்பியா பார்த்ததுக்கு பக்கத்துலேயே ரொமேனியா, பல்கேரியா. இந்த ஸ்வான் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் சைனா பார்த்தோம், யூஎஸ்எஸ்ஆர். இப்போ என்ன பார்க்கலான்னா நார்வே பார்ப்போம். இதுதான் நார்வே. இதை நீங்கள் நார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கும்போது பூ கட்டின நார் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. மாலை மாதிரி இருக்கும், கார்லண்ட் மாதிரி. இது கிரேட் பிரிட்டன் சொன்னோம்ல, இங்கிலாந்து, லண்டன் அப்படி சொல்லிக்கலான்னு சொன்னேன்ல. இந்த இடத்துல என்ன சொன்னோம்? சிக்கன் ஹெட்டு மாதிரி இருக்கும், டென்மார்க் அப்படின்னு சொன்னோம். இங்கே என்ன சொன்னோம்? ஜெர்மனி சொன்னோம். இந்த இடத்துல என்ன சொன்னோம்? ஃப்ரான்ஸ். இங்கே டர்க்கி, இது இட்டாலி. இது சின்ன இடத்த என்ன சொன்னோம்? கிரீஸ் சொன்னோம். இதுதான் என்னது? மொரோக்கோ சொன்னோம். இதெல்லாம் லாஸ்ட் மேப்பில் பார்த்துட்டோம். ஒன் டைம் நான் ரீகால் பண்ணிகிட்ருக்கேன்.
இதே மாதிரி தான் இந்த இடத்துல என்னதுன்னா நார்வே. அழகாக கிரேட் பிரிட்டன் பக்கத்தில் அப்படியே நமக்கு எப்படி இருக்கும், மாலை மாதிரி இருக்கும். இது என்ன சொல்லுவோம் நம்ம, நார்வே. இதுக்கு பேர் என்னது, நார்வே. நார்வே மார்க் பண்ண கையோடையே நம்ம என்ன பண்ணிடலாம், போலாண்டு பண்ணிடலாம். இப்போ இந்த எட்ஜு இங்கே ஒரு எட்ஜு இங்கே ஒரு எட்ஜு இருக்கா, இந்த எட்ஜுக்கு அப்படியே கீழே வாங்க. கீழே வரோமா, இப்படி வந்துட்டு இந்த இடத்துல இங்கே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன சொன்னேன், டென்மார்க் சிக்கன் ஹெட்டு சொன்னோம் இல்லையா, அதுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. இதுதான் என்னது, மாஸ்கோ. இது என்னது, மாஸ்கோ. மாஸ்கோ. ஓகே, ஒரு தடவை ஃபஸ்ட்டு வந்து ரீகால் பண்ணிடலாம். முதல்ல எப்பயுமே நம்ம மேப்பை வந்து மார்க் பண்ணுறச்ச அவுட்டர் பிளேசஸ் ஈஸியாக பண்ணிக்கோங்க. ஆஸ்திரேலியா பக்கத்தில் என்ன சொன்னோம், நியூசிலாந்து சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நெக்ஸ்ட்டு ஜப்பான் சொன்னேன். ஜப்பான். இந்த ஜப்பானில் அடிக்கடி ஹிரோஷிமா நாகசாகி கேட்பாங்க. 2 times வந்து பாம்பு போட்டாங்க. அப்போ ஒரு புல் பூண்டு கூட முளைக்காத அளவுக்கு அந்த இடமே ஆயிடுச்சு. இதுதான் அந்த எட்ஜு தான் என்னது, ஹிரோஷிமா. இதுக்கு பேர் என்னது, ஹிரோஷிமா. ஜப்பான் கேட்டால் ஃபுல்லாக இதெல்லாம் ஹிரோஷிமான்னு அந்த எட்ஜு மார்க் பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கு கீழே இந்தியன் ஓசன். இது ஆஃப்ரிக்கா, பிரேசில், கனடா. இங்கே என்ன பண்ணோம், யூஎஸ்ஏ சொன்னோம் இல்லையா, 2 சைடும் யூஎஸ்ஏ. ஓகே, கிரேட் பிரிட்டன் தனியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த சிக்கன் ஹெட்டு மாதிரி இருக்கிறது என்ன சொன்னோம் நம்ம, டென்மார்க் சொன்னோம். அது கீழே என்னது, ஜெர்மனி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஜெர்மனி முடிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் என்னென்னா பெல்ஜியம். ஜெர்மனி பக்கத்தில் என்ன சொன்னேன், பெல்ஜியம். இது பக்கத்தில் ஆஸ்திரியா, ஹங்கேரி. இங்கேயே தான் போலாண்டு வந்துடும். இந்த இடத்துல என்ன வரும், போலாண்டு வந்துடும். ஓகே, மொரோக்கோ. ஆஃப்ரிக்கா மேலே பார்ட் வந்து மொரோக்கோ. இங்கே டர்க்கி ரொம்ப ஈஸியாக நீங்கள் மார்க் பண்ணலாம். அந்த ஸ்வானுக்கு கீழே ஒரு பிளேஸ் இருக்குல்ல, இதுதான் டர்க்கி. இட்டாலி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, ஷூ லெக் மாதிரி இருக்கும், ஷூ போட்ட கால் மாதிரி இருக்கும். இட்டாலி பக்கத்தில் சின்ன பாயிண்ட் என்ன சொன்னேன், கிரீஸ். கிரேட் பிரிட்டன் தனியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதை இங்கிலாந்து, லண்டன் எதாக இருந்தாலும் மார்க் பண்ணிக்கலாம். புரியுதா, ஈஸியாக இருக்கா? சரி, ஓசன் பார்த்தோம்னா 2 சைடுமே பசிபிக் ஓசன் சொன்னேன். இந்த சைடு நார்த் பசிபிக், இங்கிட்டு சவுத் பசிபிக். ஓகே, மேலே என்ன, ஆர்க்டிக் ஓசன், அண்டார்டிக் ஓசன், சதர்ன் ஓசன், நார்த் அட்லாண்டிக், சவுத் அட்லாண்டிக். புரிஞ்சிச்சா? நார்வே என்ன சொல்லியிருக்கேன், மாலை மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. இந்த சிக்கன் ஹெட்டு டென்மார்க், கீழே ஜெர்மனி, அப்புறம் ஆஸ்திரேலியா, ஹங்கேரி, போலண்டு. இது என்னது, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், ரொமேனியா, ஹங்கேரி. இன்னொரு பிளேஸ் சொன்னோம் என்ன, இது ரொம்ப ஸ்வானை ஒட்டி வர்றது தான் என்னது, ரொமேனியா, பல்கேரி. இந்த இடத்துல என்ன சொன்னோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? once again listen பண்ணுங்க. போஸ்னியா, செர்பியா. நல்லா ஞாபகம், போஸ்னியா, செர்பியா. ஏரோ மார்க் போட்டு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்வானை ஒட்டிய 2 பிளேஸ் சொன்னோம் இல்லையா, எங்கே அது என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ரொமேனியா, பல்கேரியா. இங்கே நார்வே மாலை மாதிரி இருக்கும், அது கீழே மாஸ்கோ. நல்லா ஞாபகம், டென்மார்க், ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி. பெல்ஜியம், டென்மார்க், ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, பெல்ஜியம். கிரேட் பிரிட்டன். நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஸ், டர்க்கி. ஞாபகம் வச்சுக்க, எங்கே டர்க்கி இருக்குது, ஸ்வானுக்கு கீழே, மறக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இந்தியா அவுட்லைன் பார்ப்போம்.